نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله محرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். நமது உயிருக்கும் மேலான எம்பெருமான ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறை நேசர்கள் இமாம்கள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பானவர்களே, எந்தெந்த விடயத்தை ஏவி எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளாரோ அதை எடுத்து முழுமையாக நடக்கும்படியும் எந்தெந்த விடயத்தை தவிர்த்து இருக்குமாறு எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளாரோ அந்தந்த விடயங்களை முற்றிலுமாக தவிர்த்து இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நசீஹத்தும் வசீஹத்தும் செய்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் தான் ஆஷுராவுடைய நாள். நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது என்பது ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை அதற்கு என்று தனி சிறப்புகள் ஹதீஸ்களில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், சுவனத்தில் அனுப்பப்பட்ட நாள் என்ற பல சிறப்புகள் வெள்ளிக்கிழமை இருக்கிறது. திருமறையில் வெள்ளிக்கிழமை மீதும் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் மீதும் சத்தியம் விடுவதாக தஃசீர்கள் மூலமாக விளக்கம் தரப்படுகிறது. ஜும்ஆவுடைய நாளின் மீதும் ஜும்ஆ தொழுகையில் வருவோர் மீதும் சத்தியமாக. அந்த அடிப்படையிலே நாளை ஜும்ஆவுடைய நாள், ஆஷுராவுடைய நாள் ரெண்டுமே ஒன்று இணைவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே ஆஷுராவுடைய சுன்னத்துகளை சொல்வதற்கு முன் அன்பானவர்களே, புனிதமான ரமதானிற்கு பின்னாலே வணக்க வழிபாடுதலுக்கு சிறந்த காலங்களில் முஹர்ரம் மாதமும் ஒன்று. இந்த முஹர்ரம் மாதம் பல்வேறு தனி சிறப்புகளை பெற்றிருக்கிறது. முஹர்ரம் மாதத்திற்கு பல்வேறு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் முஹர்ரம் மாதம் ஒன்று. இந்த முஹர்ரம் மாதத்திற்கு உண்டான சிறப்புகளிலே ஆஷுராவுடைய நாளும் ஒன்று. ஆஷுரா என்று சொன்னால் 10வது நாள் என்று அர்த்தம். அந்த ஆஷுரா என்று சொன்னால் 10வது நாள் என்று அர்த்தம். அந்த நாளில் பல சிறப்புகள் நடந்துள்ளது. அதிலும் நபிமார்களுக்கு நடந்த சிறப்பை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில் உம்ரத்துல் காரி என்ற விரிவுரையிலே ஒரு செய்தியை அல்லாமா முல்லா அல் காரி அவர்
அவர்கள் சொல்வார்கள், ஆஷுரா என்ற காரணம் என்பது 10 நபிமார்களுக்கு 10 வகையான விசேஷங்களை, கண்ணியங்களை, அற்புதங்களை அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்தான். அப்படிப்பட்ட இந்த நாளை சிறப்பான நாளாக, மகத்துவமிக்க நாளாக இன்று ஆஷுரா என்று புகாரியுடைய கிதாபிலே இமாம் முல்லா அலி காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே 10 நபிவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை நாம் இன்று பார்ப்போம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட இந்த நாள் ஆஷுராவுடைய நாள். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து சில விதமான கலிமாத்துகளை, சில சொற்களை இறக்கி வைத்து, இதை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்ற அற்புதமான ரப்பின் புறத்திலிருந்து வந்த அந்த கலிமாக்களை ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அதே போல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது 2வது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே. வெள்ள பிரளயம் நீண்ட காலம் தீரை சொல்லி மக்களிடம் வந்து சொன்னார்கள், قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. 950 வருட காலம் மக்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனை சொன்னார்கள். ஆனாலும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அல்லாஹ் தஆலா வெள்ள பெருக்கத்தை கொடுத்து அழித்தான். அழித்த நேரத்திலே அவர்களோடு இருந்த மனிதர்கள், ஜின்கள், படைப்புகள், உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலில் ஏறிய அந்த சமுதாய மக்கள். அதனால் யாரெல்லாம் அந்த கப்பலில் ஏறினார்களோ அந்த கப்பலை கரை ஒதுங்க செய்த அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்ட அந்த மக்களின் வெற்றியின் நாளும் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், இந்த ஆஷுராவுடைய நாள். அதே போல ரப்பிற்கு மிக பிரியமான, அன்பிற்குரிய ஹலீலாக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் புனிதமான இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைக்கப்பட்ட, அநியாயமாக, கொடூரமாக, தவறான குற்றச்சாட்டுகளுக்காக வேண்டி அடைக்கப்பட்ட அந்த ஜெயிலிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். அதே போல் பார்வை இல்லாமல் சென்று இருந்த போது தனது அருமை மகனாரை இழந்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டு இருந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பார்வையை மீட்டி கொடுத்தானே, அந்த நாளும் இந்த நாள் தான் ஆஷுராவுடைய நாள் என்று வருகிறது. அதே போல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், உள்ளத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இஸ்திக்பாரை ஏற்றுக்கொண்டானே, அதுவும் இந்த 10வது நாள் தான் என்று வருகிறது. அதே போல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது, வானோருக்கு உயர்த்தப்பட்டது இந்த 10வது நாள். அதே போல் மனித புனிதரும் தனது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅஹர். நாயகமே, நீங்கள் செய்த முன்பின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்பார் உம்மத்துக்கு என்பதை அந்த ஆயத்தில் அல்லாஹ் விளக்கம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்தார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்காக தான் செய்தார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை அல்லாஹ் நாயகத்திற்கு வழங்கியது கூட இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய 10வது நாள் என்று வருகிறது. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விசேஷமான உதவி செய்து கடலை பிளக்க செய்தானே, ஃபிரௌனையும் அவருடைய பட்டாளையும் மூழ்க செய்தானே, அந்த நாள் ஆஷுராவுடைய 10வது நாள் என்பதாக வருகிறது. அருமையானவர்களே, ஆக இந்த 10 நபிமார்களுக்கு 10 விதமான கண்ணியங்களை, உயர்வை அல்லாஹ் கொடுத்தானே, அதன் காரணத்தினால் தான் இந்த நாள்
ஆஷுரா என்று பெயர் வந்ததாக ஒரு விளக்கத்தை இமாம் முல்லா அல்-காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரியுடைய ஹதீஸ் விரிவுரையில் சொல்லி காண்பிப்பார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷுராவை பற்றி சொல்லும்போது அது அல்லாஹ்வுடைய நாட்களில் ஒரு நாள் என்று சொல்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு சியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நோன்புகளில் சிறந்த ஒரு நோன்பு இருக்கிறது என்றால் அது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதத்தை குறிப்பிடும் போது ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம். ஆஷுராவுடைய நோன்பை குறிப்பிடும் போது யௌமின் அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களில் ஒரு நாள் ஆஷுரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவைகள் அனைத்தையும் முஹர்ரம் மாதமே எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதையும் உணர்த்துகிறது. அதே போல் ஆஷுரா எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதையும் உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளில், அதாவது பெரிய 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். மற்றவர்களையும் சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், பலம்மா நஸர ரமலான் கான ரமலான ஃபரீதா வ துரிக ஆஷுரா, அதற்கு பிறகு சொன்னார்கள், ரமலானுடைய நோன்பு ஒரு மாதம் கடமையாக்கப்பட்டதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஷாஅ கௌமஹு வ மன் ஷாஅ லபிஸ், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பு வையுங்கள், யாருக்கு விருப்பம் இல்லையோ உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் நோன்பை விடலாம். அடுத்ததாக சொன்னாங்க, யூதர்களும் முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு வைக்கிறார்கள். இதை பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயின் பகைத்தும் இல்லா கலீல், லயின் பகைத்தும் இல்லா கலீல், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தாக இருந்தால் பிறை 9லும் தாசுஆ என்று சொன்னார், பிறை 9வது நாள் என்றும் பிறை 10வது நாளை ஆஷுரா என்று சொல்வார்கள். உடனே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாற்றமாக நான் பிறை 9லும் நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். முஸ்லிமுடைய ஹதீஸில் 1917வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு வேளை பிறை 9ல் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் பிறை 10ஐயும் பிறை 11ஐயும் நோன்பு வைக்க வேண்டும். அதாவது நமக்கு இந்த இரவு 10வது இரவு, பிறை 9 கடந்து விட்டது, அதனால் பிறை 9ல் நோன்பு வைக்காதவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை பிறை 10வது நோன்பையும் நாளை மறுநாள் சனிக்கிழமை 11வது நோன்பாகவும் நாம் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுக்கு அடுத்தபடியான நோன்பு என்று சொன்னால் அது ஆஷுராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள். நாமும் கண்டிப்பாக நோன்பை வைக்க வேண்டும், நம் பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஷுராவுடைய நாளில் குடும்பத்திற்காக அதிகமாக தாராளமாக செலவு செய்ய, மற்ற காலங்களில் இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக பரக்கத் செய்கிறான் என்று சொன்னார். மற்ற காலங்களில் அதிகமாக பரக்கத் செய்கிறான் என்று சொன்னாங்க. இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆஷுராவுடைய நாள் மிக சந்தோஷமான நாளாக பார்க்கப்படுகிறது என்பதாகவும், அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் என்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ஹுசைன், யார் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைன் மின்னி வ அன மின் ஹுசைன் வ ஹப்பல்லாஹு வ ஹுப்ப ஹுசைனா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்பு வைத்தவர்களை அல்லாஹ் அனுபவித்து விட்டான், அல்லாஹ் அனுபவித்து விட்டான். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுசைன் சிபுத்து மினல் அஸ்பா, மிக முக்கியமான ஒரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஒமா ரைஹான தாயம் என துன்யா, உலகத்தினுடைய ஹசனும் ஹுசைனும் யார் தெரியுமா, என்னுடைய பூத்தட்டு
என்னுடைய பூத்தட்டு என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் போத்து இருப்பார்களாம் பேர பிள்ளைகளை, ஹசனையும் ஹுசைனையும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. நான்காவது சொன்னாங்க, அல் ஹசன் ஒரு ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்க வாலிபர்களின் தலைவர். சொர்க்கத்திற்கு போனீர்கள் என்றால் அங்கே வாலிபர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய வீடு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள சம்பவங்கள் நீண்ட சம்பவம், நேரம் இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய இறப்பில் உள்ள சம்பவத்தை மட்டும் என்று பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்து விட்டார்கள், ஒரு நாள் உங்கள் பேரன் ஷஹீதாக்கப்படுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அடுத்ததாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். யாருக்கும் எந்த அநியாயம் செய்யவில்லை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் யார் தெரியுமா? அவன்தான் யஜீத். இவன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்துக்கு காரணம். இவன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஈராக் வரும்படி சொன்னான். நீண்ட சம்பவங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யஸீத் என்பவன் ஈராக்கிற்கு வர சொல்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நான் போகவா வேண்டாமா? உடனே சொன்னாங்க சஹாபாக்கள், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏற்கனவே உங்கள் வாப்பாவிற்கு துரோகம் செய்தவர்கள் அந்த ஈராக்கில் உங்கள் வாப்பாவிற்கு துரோகம் செய்தவர்கள் வாப்பாவை வர சொல்லி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது கழுத்தை வெட்டியவர்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன் பல சஹாபாக்கள் இருந்தார்கள். முஸ்லிமின் ஒகை போன்ற சஹாபாக்கள் அவருடைய குடும்பத்திற்கு சொன்னார்கள், கோபம் பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போறதாக இருந்தால் நீங்க மட்டும் தனியா செல்லுங்க, குடும்பத்தை கூட்டிட்டு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக முடிவெடுத்தார்கள். சரி போவோம் என்று சொன்னார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை தாங்க இயலாமல் ஒரு கவியை பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? ஏ புறாவே, ஆகாயமே, உனக்கு நீ நினைத்த இடத்தில் உனக்கு கூடு கட்டலாம், நீ நினைத்த இடத்தில் உனக்கு முட்டை இடலாம் என்று சொன்னாங்க. யாரை பார்த்து? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளையே, உங்களுக்கு இல்லாத இடமா? நீங்கள் மதீனாவில் இருங்கள், போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்தார்கள், ஈராக்கிற்கு போவோம். ஈராக்கில் உள்ளவர்கள் கூப்பிடுறாங்க, உங்களுடன் 1,00,000 பேர் இருக்கிறாங்க, வாங்க என்று சொன்னார்கள். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. ஃபுராத் என்ற நதிக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்து விட்டாங்க. ஈராக்கில் உள்ள யஸீத் என்ற கொடியவன் முதல் வேலையாக என்ன செய்தான் என்று சொன்னா, பெரிய ஒரு அநியாயக்காரன் தான் உபைதுல்லா பின் ஜியாத். யாரு? உபைதுல்லா பின் ஜியாத். வரலாறு இவங்க பெயர்களை மறக்கவில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்திற்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால், முஹர்ரம் பிறை 9ஆம் நாள் தாஷுஆ, அடுத்த நாள் ஆஷுராவுடைய நாள், பிறை 9 வியாழக்கிழமை, பிறை 10 வெள்ளிக்கிழமை வருகிறது. யார் போனாலும் இவர்களை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த முக தோற்றத்தில் யாரை பார்த்தா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முக தோற்றம் தெரியுது. ஏழுமா அவங்க யார்? அஹ்லுல் பைத். யார் போனாலும் இவர்களை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முகம் தெரிகிறது. தடுக்க ஏழுமா? தண்ணீர் கொடுக்காமல் இருக்க ஏழுமா? அநியாயம் செய்யவில்லை. இதற்கு முன் நின்ற ஒருவன் தான் ஷிம்ர் பின் தௌசன்.
நௌசத் என்று இவன் தான் என்ன செய்தான் என்றால், எல்லா சம்பவத்தின் சுருக்கத்தை சொல்லுகிறேன். கடைசியாக முஹர்ரம் 10 வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுவுடைய தொழுகையை தொழுதார்கள். அவர்களுடன் மொத்தம் 32 பேர்கள் இருந்தார்கள். மீதம் எத்தனை பேர் இருந்தாங்க? 32 பேர்கள் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் ஷஹீதாகி விட்டார்கள். எல்லோரையும் கொலை செய்து விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முட்டுக்கால் போட்டு நின்று குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் 17 பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேர பிள்ளைகள் இருந்தார்கள். அன்று 72 பேர் வெள்ளிக்கிழமை முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த ஷிம்ர் என்பவன் தான் முன்னுக்கு வந்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வந்தான். அடுத்ததாக ஹுர்ரு இப்னு யஸீத் என்ற கொடியவன் வந்தான் என்பவன் வந்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தை வெட்டினான். தனியாகத்தானே இருந்தார்கள். கழுத்தை வெட்டி அதை அப்படியே பிளேட்டில் வைத்தான். பிளேட்டில் வைத்தார். பிளேட்டில் எடுத்து அடுத்ததாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை தாறுமாறாக வெட்டினார். கொஞ்சம் நெஞ்சம் வெட்டி இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பில் 33 தடவை ஈட்டியால் குத்தினா. 34 தடவை வாளால் வெட்டப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் எண்ணி வைத்து விட்டார்கள் அன்றிருந்த வரமாக்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பு கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது. தலையை அனுப்பினாங்க ஒரு பிளேட்டில். யஸீத் என்ற கொடியவனுக்கு எப்படி இருக்கும்? உலக தலைவருடைய தலை வருகிறது. எதில் வருது? பிளேட்டில் வருது. யஸீத் என்பவன் என்ன செய்தான்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நாக்கை எடுத்து பார்க்கிறான். நாக்கை தனியாக எடுத்து பார்க்கிறான். நாக்கை எடுத்து பார்க்கிறான். முகத்தையும் பார்க்கிறான். அவன் பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த நாக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாக்கையும் நான் ஒன்றாக பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் விடுவார்கள் பேர பிள்ளைகளை என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாவதற்கு முன் வசியத் செய்தார்கள், என் உடம்பை என் தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு மதீனாவில் ஜனாஸா தொழுகை நடாத்தப்பட்டு ஜன்னத்துல் பக்கீயில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை மட்டும் அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகும் பொழுது அவருடைய வயசு எத்தனை தெரியுமா? 54 வயது 6 மாதமும் கடந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அனைத்தும் எப்போ நடந்தது? முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய தினத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. நல்லடியார்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள், நல்லடியார்கள் ஷஹீதாகவும் ஆக்கப்பட்டார்கள் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சொல்லக்கூடிய உண்மை. நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன? உலகத்தில் அநியாயம் என்றைக்கும் நிலைத்து நிற்காது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்தத்தோடு எழுந்து வருவார்கள். சில சம்பவங்கள் பதிவு செய்கிறாங்க. அந்த நாள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை தேடி பாட்டலில் சின்ன போத்தல்ல சேர்த்து கொண்டு இருந்தாங்க. உடனே கேட்டாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன சேர்க்கிறீங்க பாட்டல்ல, என்ன சேர்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரத்தத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மிக்க கவலையான நிகழ்வு தான் இந்த ஆஷுராவுடைய தினம். உலகத்தில் நடந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்து உயர்ந்த ஷஹாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டீ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வந்தவங்க எல்லாரும் வெளியில் டீயை குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்தில் கழிக்கலாம். Gracias.